பெற்றோர்களே குழந்தைங்கள 10th வந்துட்ட படி 12th வந்துட்ட படி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் படிக்கணும்? படிப்புனா என்ன முக்கியம்? எதனால் படிக்கணும்னு ஒரு வாட்டியாவது சொன்னீங்களா? படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? படித்தா செல்வாக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா வாழ்க்கையில் பணம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இந்த 3மே படித்தாதான் கிடைக்கும். ஒருத்தர் நம்மளை புதுசாக பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை கார் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th 12th நீங்கள் நிறைய மார்க் எடுத்தால் தான் நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல வேலைக்கு போக முடியும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீங்கள் விரும்பின படிப்பும் படிக்க முடியும். அதனால தான் அம்மா அப்பா நம்மளை படி படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் படிப்பு 10th 12th மார்க் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன வச்சு விளையாடுவீங்க? கார் வச்சு தானே விளையாடுவீங்க. அந்த பொம்மை காரை நீங்கள் நிஜமாவே வாங்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். பணம் வேணும்னா முதல்ல நீங்கள் படிக்கணும். படித்தாதான் நீங்கள் விரும்பின காரு, விரும்பின வேலை எல்லாத்துக்குமே போக முடியும். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு வேலை 10th 12th நீங்கள் குறைவான மார்க் வாங்கிட்டீங்க, இல்லை ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மனசு உடைஞ்சி போயிடாதீங்க. தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே 2வது ஆப்ஷன் இருக்குது. ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டா அடுத்தது நம்ம எழுதி பாஸ் ஆகலாம். அதுலேயும் பாஸ் ஆகலையா நீங்கள் உங்களுக்கான திறமையை கண்டுபிடிங்க. பெற்றோர்களே அவங்கள உற்று கவனிங்க. அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பாருங்கள். இல்லை அடுத்தது அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைக்கு பார்த்து அவங்கள ஒரு தொழில் கல்வியில் சேருங்க. அது சேர்ந்து அவங்க நல்ல விதமாக அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக கூட ஆகலாம். அதனால் குழந்தைகள் எப்போவுமே 10th 12th முடித்த குழந்தைகள் செய்தித்தாளில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டதுனால தவறான முடிவு எடுக்கிறதா நியூஸ் வருது. இனிமே இந்த மாதிரி முடிவு நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. படிப்பு முக்கியம்தான், ஆனால் அதே சமயம் வாழ்க்கையும் முக்கியம்.